தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவதூறு. இந்த அவதூறுங்கிறது எப்படின்னா புடி இல்லாத கத்தி மாதிரி. ஒரு கத்தியில் புடி இல்லைன்னா ரெண்டு சைடும் கூர்மையாக இருக்கும். அது முன்னே இருக்கிறவனையும் குத்தும், நம்மளையும் குத்திக்குவோம். இதுதான் அவதூறுனுடைய காலங்காலமாக நடக்கிற விஷயம். ஸோ அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போய். இப்போ அவதூறுன்னு சொன்னோடனே ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் அவதூறை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு காலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார். எதுக்குன்னா முத்து இறப்புக்காக வேண்டி போய் சந்திச்சார். அன்னைக்கு சந்திச்ச அந்த நொடியிலிருந்து இந்த சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும், அனைத்து அரசியல்வாதிகளும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பெட்டி வாங்கிவிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய அவதூறுகளை பேசினாங்க. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அவதூறுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். ஏன், எதற்கு, யாருக்கும் விடை தெரியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, பெரிய பணபலமோ கிடையாது. ஆனால் ஒரு கட்சியை பற்றி அத்தனை பேரும் பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் புதிதாக பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் விஜய் அண்ணன் அவர்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்தாங்க. அனைத்துங்கிறத விட்டுருவோம், 4-5 தலைவர்களை பார்த்தாங்க. அதில் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாங்க, வைகோ அவர்களை சந்தித்தாங்க. அதன் பிறகு சின்ன ஐயா மருத்துவர் ஐயா அன்புமணியை சந்தித்தாங்க. அண்ணன் சீமானையும் சந்திச்சாங்க. எடப்பாடியை சந்திக்கல. அதுக்கான பதில் அண்ணனிடம்தான் இருக்கும், இல்லை இது புரிந்தவங்களிடம் இருக்கும். அதை நம்ம ஏன்னா நம்ம கற்பனையெல்லாம் பேசக்கூடாது. கற்பனைக்கு என்றைக்குமே உயிர் கிடையாது, உயிரற்ற பொருளாக தான் இருக்கும் கற்பனை. ஸோ இதெல்லாம் சந்திச்சார். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, அன்னைக்கு மனித மாண்பை முழுசாக கடைப்பிடிக்கிற அரசியல் தலைவர்களே சீமானை தவிர வேற யாரும் கடைப்பிடிக்கும். இதை காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் கண்டினியூவாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கான தரவுகள் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பேரை சந்திச்சிருப்பார், யாரையும் புறந்தள்ளி போக மாட்டார். ஆனால் அதுவே அவருக்கு மைனஸாக அமைந்தது. இதுதான் வரலாறு. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இந்த அவதூறு பேசினாங்களே, இப்போ சந்திச்சிருக்காரா ஐயா விஜய் அவர்கள்? சந்திச்சிருக்காரு. நாம் இப்போ சொல்லலாம்ல, ஏன்னா நமக்கும் சிண்டு முடிய தெரியும். இதையும் தூக்கி சிண்டு முடிகிறது அந்த வேலை நமக்கும் தெரியும். அதை செஞ்சால் அது மனித மாண்பானா? சத்தியமாக இல்லை. அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இதுவரையிலும் செஞ்ச தங்கைகள், அரசியல் பின்புலத்தில் இயங்கின நபர்கள், அவங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு செஞ்சதனுடைய விளைவு இன்னைக்கு நாம் என்ன சொல்ல வரோம்னா, இன்னைக்கு தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்லி அரசியல் செஞ்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு சந்திக்கிறார். அரசியலில் இன்னைக்கு கடன் தமிழகத்தினுடைய கடன் 10.5 லட்சம் கோடிங்கிறத பதவி ஏற்ற உடனே தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் வாயை திறந்து சொல்லவே கிடையாது அவர் வாயால். ஸோ இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த கடன் சுமை அதிகமாயிருச்சு. ஒருவேளை இந்த அரசியல் தலைவர்கள்ட்ட பெட்டி வாங்க போயிருப்பாரோ அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ. அப்படிதான் அன்னைக்கு சீமான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்ததும் சொன்னதும் கேவலமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எப்பயுமே நெருப்பு சுடுன்னு சொன்னால் தெரியாது. நம்மால் தமிழன் எப்பயுமே போய் கையை வச்சு பார்ப்பான் சுடுதா இல்லையான்னு. ஐயோ சுட்டுருச்சு. இது தமிழனுடைய இயல்பு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம காலங்காலமாக ஒரு நல்ல பேராசிரியர் மாதிரி ஒரு அரசியல் தலைவனை சிறுமைப்படுத்துறதுல ஒரு கூட்டம் கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்குது. ஏன்னே தெரியல. இது நாள் வரையிலையும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த அவதூறுங்கிறது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல, சரியாக தெரியலன்னு சொல்கிறதுல தப்பு இல்லையே. அதை கண்ணு வச்சு காது வச்சு இந்த சோசியல் மீடியா இருக்குன்னு யார் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற இந்த பேச்சுரிமையை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவால் நிறைய நல்லதும் நடந்திருக்கு, கெட்டது அதை விட டபுள் மடங்காக நடந்திருக்கு. இப்போ மருத்துவ குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு. பாட்டி வைத்தியம்னு ஒரு குரூப்பு, ஹோமியோபதினு ஒரு குரூப்பு. நம்ம வரலாறை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டுக்கிட்டு இருப்போம், அடிபட்டிருக்கோம். அப்போ நம்ம எச்சை தொட்டு
அந்த காயத்தில் வைப்போம், இல்லைன்னா மண்ணை அள்ளி அந்த காயத்தில் வைப்போம். இதெல்லாம் யதார்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு மெடிசன், இதெல்லாம் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம மக்களும் மாறி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது உடனுக்குடன் போய் மக்களை சென்றடைகிற ஒரு தளமாக இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான். ஏன்னா நல்லத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. நாட்டினுடைய நலனில் எல்லாருக்கும் அக்கறை இருக்குது. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால வன்மத்தை கக்குறதும், ஸ்டாலின் முதலமைச்சர் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு கொண்டாடுறதும் ரொம்ப மோசமான செயல். எனக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு கருத்து பிடிச்சிருக்கு, அதை நான் விருப்பப்பட்டு பயணிக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நான் வந்து எதையாவது பேசி 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 அவரை கஷ்டப்படுத்துவோம், அவரை வந்து அவதூறுகளை அள்ளி வீசுவோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன வார்த்தை, நீங்களே ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணி திட்டிக்கிங்க, ஏன்னா நான் என்னால் சொல்ல முடியாது. இப்படி தான் இந்த அவதூறுகளை தயவு செய்து நிறுத்தி வச்சுட்டு கருத்தியலாக பேசுங்க, கட்சி சார்ந்து பேசுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் விஜய் அண்ணாவை பாராட்டுறேன். இப்போ எல்லாரையும் பார்த்தாருங்கிறது எதற்காங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் எடப்பாடியை பார்க்கல, அதுக்கு ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் தோணுது. எல்லாரையும் பார்த்தவர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், ஏன் சந்திக்கல? இப்போ எல்லாத்துக்கும் பார்த்ததுக்கு காரணம் என்ன? ஒருவேளை இவர் டெல்லி போய் மோடி அமித்ஷாவை சந்திக்க நேரிட்டால் என்ன சந்திக்கிறார், இவர்களெல்லாம் சந்திக்காம போனா இதற்கு முன்னால சொன்ன மாதிரியே திருமாவளவன் அண்ணன் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளைகள்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாயிரும். அப்ப இங்கேருந்து எதிர்வினைகள் பலமா வரும். அதை சமாளிக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ அப்போ எல்லாரையும் ஒரு முறை மரியாதை நிமித்தமாக பார்க்குறோன்னு பார்த்துட்டா நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாங்கிற நோக்கத்தை தவிர இந்த சந்திப்பில் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நான் சொன்ன மாதிரி புட்டி வாங்க போனார், காசு வாங்க போனாருங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து அது உங்களுக்கு புரியணுமங்கிறதுக்காக சொன்னேன். இதில் முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டெல்லி போவதை இங்கே இருக்கும் அரசியல் தலைவர்கள் விமர்சிப்பாங்க. ஸோ அப்போ விமர்சிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ கொடுத்தோம்னா மென்னுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாயில அவுளள்ளி போட்டு போயிருக்காரு இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுதான் நடந்த உண்மை. ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.